வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 290 கோடி ரூபாய் மதிப்பில் 250 புதிய பேருந்து சேவை. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக சட்டசபையில் காரசார விவாதம். எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி. பரந்தூரில் மழை பெய்யாமல் இருந்தாலும் விவசாயம் நடக்கும் விளைநிலம் என்பதால் விமான நிலைய திட்டம் ரத்து. அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து. மனித நேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை அடையாளமாக கொண்டவர் என தமிழக முதலமைச்சர் விஜய் புகழாரம். பூந்தமல்லி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 17 குழந்தைகள் பாதிப்பு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஈரானின் கொடுங்கோல் ஆட்சியை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு பொருளாதார உயிர் நாடியையும் துண்டிப்பதே தங்கள் இலக்கு. அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் 250 புதிய பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்தின் கழகங்களின் சார்பில் 290 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதில் மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்து சேவையும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 120 புதிய பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், தலைமை செயலாளர் சாய்குமார், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என வருவாய்த்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி, பொறுப்பு அமைச்சரால் காலியாக உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் செல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், காலியாக உள்ள தொகுதிகளில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என ஆவேசமாக பேசினார். தொடர்ந்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி தாவேகா வேட்பாளர் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது என ஆவேசமாக பதிலளித்தார். இதையடுத்து பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், 1 மாதத்தில் 6 பேர் ராஜினாமா செய்துள்ளனர் என்றும் ஆதாயமின்றி ராஜினாமா செய்வார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். 6 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் மக்கள் தங்களது பிரச்சனைகளை யாரிடம் கூறுவது என்றும் வினவினார். இதற்கு பதிலளித்து பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மக்கள் பிரச்சனைகளை கேட்டு நிறைவேற்றுவதற்காக 6 தொகுதிகளுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். இதனால் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையே கடும் வாக்குவாதம் உருவானதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மழை பெய்யாமல் இருந்தாலும் விவசாயம் நடக்கும் விளைநிலம் என்பதால் தான் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உரையாற்றினார். அப்போது 100 நாட்களுக்குள் 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். மழை பெய்யாமல் இருந்தாலும் விவசாயம் நடக்கும் விளைநிலம் என்பதால் தான் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் மக்களுக்கும் மண்ணுக்கும் இடையூறு இல்லாத தொழில்கள் தொடங்கப்படும் என்றும், வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் பரந்தூரில் தொழில்கள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை அடையாளமாக கொண்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளில் தனது வணக்கங்களை செலுத்துவதாக தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை அடையாளமாக கொண்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளில் தனது வணக்கங்களை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்ததோடு அரசியலில் மக்கள் நலனை முன்னிறுத்திய தலைவராக திகழ்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில், ஏழை மக்களின் மேல் கொண்ட அளவற்ற அன்பால் அவர்களின் நெஞ்சத்தில் நீங்காத நினைவாய் வாழும் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி அவரின் கனவுகளை நனவாக்க உழைக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவில் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவர் தம் கலைத்துறை சாதனைகளையும் பொது வாழ்வில் அவர் தமிழக மக்கள் மீது காட்டிய பேரன்பையும் நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். மண்ணை விட்டு மறைந்தாலும் கேப்டன் என்ற பெயரும் அவரது புகழும் காலம் கடந்து நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். பூந்தமல்லி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 17 குழந்தைகள் பாதிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பூந்தமல்லி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 17 குழந்தைகள் வாந்தி மற்றும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய தாவேக அரசின் இந்த மெத்தன போக்கினை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். விளம்பர மோகத்தை விடுத்து உணவு தயாரிக்கும் இடங்களில் போதிய சுகாதார ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இத்தகைய விபரீதங்கள் நடந்திருக்காது என்று சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபரீதங்கள் நிகழாதவாறு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் உணவின் தரத்தை சோதிக்க தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தி பேசும் சகோதரர்களை மராத்தி மொழியில் நிபுணர்களாக்க முயலவில்லை என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆட்டோ, டாக்ஸி மற்றும் கேப் ஓட்டுநர்களுக்கு மராத்தி மொழி கட்டாயமாக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் தங்கள் இந்தி பேசும் சகோதரர்களை மராத்தி மொழியில் நிபுணர்களாக்க முயலவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த மொழியில் ஓரளவு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர்கள் மொழியை கற்றுக்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மொழியை கற்றுக்கொள்வதற்கான காலக்கெடு ஏற்கனவே 3 முறை நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தங்கள் மகாயுதி அரசு மொழி அடிப்படையில் எந்தவித அநீதியும் இழைக்கப்பட அனுமதிக்காது என்று தெரிவித்தார். ஒடிசா வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களின் பயிற்சி மற்றும் பேராசிரியர்கள், விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சிகள் மூலம் ஒடிசாவின் விவசாயத்துறையை ஒரு புதிய திசையில் வழிநடத்தி வருவதாக மீன்வளம் மற்றும் கால்நடை வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கோகுலானந்த மல்லிக் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் மீன்வளம் மற்றும் கால்நடை வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கோகுலானந்த மல்லிக் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒடிசா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் 6 தசாப்தங்களுக்கும் மேலாக இயங்கி வருவதாக தெரிவித்தார். இதில் மாணவர்களின் பயிற்சி மற்றும் பேராசிரியர்கள், விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சிகள் மூலம் ஒடிசாவின் விவசாயத்துறையை ஒரு புதிய திசையில் வழிநடத்தி வருவதாக கூறினார். இதனால் விவசாயிகளின் வருமானத்தை 2 அல்லது 3 மடங்காக உயர்த்தி அவர்களை தன்னிறைவு அடைய செய்யும் என்று குறிப்பிட்டார். விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான உரிய நிதியை தராமல் இழுத்தடிப்பதால் தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2087 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்காமல் வஞ்சிக்கும் பாஜக மத்திய அரசுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு உரிய நிதியை தராமல் இழுத்தடிப்பதால் தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மழைப்பொழிவு குறைந்து வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் ஏழை எளிய உழைக்கும் மக்களின் வயிற்றில் அடிக்கும் இந்த அநீதிக்கு பிரதமர் மோடி என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஊரக வளர்ச்சியை முடக்கும் துரோகத்தை நிறுத்தி நிலுவையில் உள்ள 2087 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க கோரி ஒன்றிய அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏழை எளிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 1ஆம் தேதி தில்லியில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் பொருட்களின் எண்ணிக்கையோ அளவையோ குறைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். உழைப்பாளி மக்கள் மற்றும் ஏழை எளிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 1ஆம் தேதி தில்லியில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். டெல்டாவில் இருந்து செல்ல முன்பணம் செலுத்தியும் சிறப்பு ரயிலை ஒன்றிய அரசு கடைசி நேரத்தில் நிராகரித்து விட்டது என்றும் குற்றம் சாட்டினார். தடைகளை தாண்டி தோழர்கள் பல்வேறு ரயில்களில் டெல்லி நோக்கி சென்று பேரணியை வெற்றியாக்குவார்கள் என்று குறிப்பிட்டார். தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பது குறித்து தங்கள் கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார்.
செங்கம் சட்டமன்ற தொகுதி தாவேகா ஊடக பிரிவு அமைப்பாளர் அலுவலகத்தை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதி தாவேகா ஊடக பிரிவு அமைப்பாளர் பாலாஜியின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து காட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்வில் செங்கம் நகர செயலாளர் சரண், ஒன்றிய செயலாளர் துரை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரத்தில் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மாவட்ட தலைவர் வருண்குமார் தலைமையில் அவுட்ரீச் துறை பொறுப்பாளர் ஜோஸ்வா ஜெரால்ட் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டத்திற்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் இளைஞரணியும் தொடர்ந்து ஆதரவாக நின்றுள்ளனர் என்று தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும், முறைகேடு தொடர்பாக நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களில் 3 வேளையும் இலவச உணவு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் மாரியப்பன் கோரிக்கை மனு வழங்கினார். இந்த மனுவில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு வழங்க வேண்டும், தமிழ்நாடு அரசு நலவாரியம் மூலம் கட்டுமான தொழிலாளர் கிடைக்க வேண்டிய சலுகைகளான திருமண உதவித்தொகை மற்றும் கல்வி உதவித்தொகை போன்றவற்றை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினார். மும்பையில் நடைபெற்ற மகாயுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மகாயுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து மகாராஷ்டிரா அமைச்சர் சந்திரசேகர் பவன்குலே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இக்கூட்டத்தில் கொள்கை தளத்திற்கான விதிகளை வகுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து விவாதங்கள் நடைபெற்றதாக கூறினார். வரவிருக்கும் தேர்தல்களில் யார் எங்கிருந்து போட்டியிட வேண்டும் என்பது குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாயத்து தேர்தல்களிலும் நகராட்சி மன்ற தேர்தல்களிலும் கூட்டணியுடன் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மற்றும் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. சென்னை அருகே எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இன்று முதல் வருகின்ற செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு 11:15 மணி முதல் அதிகாலை 5 மணி நேரம் வரை மின்சார ரயில்கள் செல்லும் தண்டவாள பகுதியில் பணிகள் நடைபெற உள்ளது. எனவே சென்னை கடற்கரையிலிருந்து இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு 10:20 மணி முதல் 11:59 மணி வரை இயக்கப்படும் மின்சார ரயில்களும் அதிகாலை 3:50 மணிக்கு புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுகின்றன. செங்கல்பட்டு மற்றும் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. எனவே பயணிகள் தங்களுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பயணம் மேற்கொள்ள ரயில்வே நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா மையம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து திடீரென அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு அபாயம் நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா மையம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வெளியாகும் வரை பொதுமக்கள் கோவை குற்றாலம் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் போலுவாம்பட்டி வனசரக அலுவலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவையில் 60வது ஆண்டு PSG கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி நடைபெறுகிறது. கோவையில் உள்ள சர்வதேச உள்விளையாட்டு அரங்கில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் பிரிவில் இந்தியன் வங்கி, இந்திய விமானப்படை, இந்திய கப்பற்படை, ONGC, KSEP, இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு இதர அணிகளும், பெண்கள் பிரிவில் தென் மத்திய ரயில்வே, தென் மேற்கு ரயில்வே, KSEP மற்றும் கோவை மாவட்ட மகளிர் அணிகளும் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரிசுகளும் பண முடிப்புகளும் வழங்க உள்ளார். திருவள்ளூர் அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது.
திருவள்ளூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் மரவள்ளிக்கிழங்கு கூழ், பேப்பர் மாவு, கலர் மாவு, வெள்ளை சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களால் எளிதில் கரையக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுகிறது. இதுகுறித்து சிலை தயாரிப்பாளர்கள் பிரபு பிரசாந்த் சரவணன் பேசியபோது, கூலி மற்றும் மூலப்பொருட்கள் விலை ஏற்றத்தால் லாபம் குறைவாக காணப்படுவதாக தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கடல் உயிரினங்கள் சாப்பிடுவதால் எந்த கெடுதலும் ஏற்படாது என்றும் கூறினார். இங்க நம்ம கிட்ட எந்த ஒரு மாசம் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பேப்பர், கிழங்கு மாவுல பண்ணக்கூடிய விநாயகர் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாமே ரேட் அதிகமானாலும் கஸ்டமர் கேட்கிற பெயிண்டிங் ஏற்ற மாதிரியும் சாட்டிஸ்ஃபை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். காரைக்காலில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு தொலைநோக்கி உருவாக்க பயிற்சி வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கான தொலைநோக்கி உருவாக்கம் மற்றும் செயல்முறை பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி அரசு பெருந்தலைவர் காமராஜர் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் மாணவர்களுக்கு புதிய தொலைநோக்கியை உருவாக்கவும் அதை கையாளவும் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் உருவாக்கிய தொலைநோக்கி அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொலைநோக்கி மூலம் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் வானில் நிலவு மற்றும் கோள்களை ஆர்வத்தோடு பார்வையிட்டனர். ஆம்பூர் அருகே 4 மாதங்களுக்கும் மேலாக தெருவிளக்குகள் இல்லாமல் இருளில் தவிக்கும் கிராம மக்கள் தெருக்களில் உள்ள மின் கம்பங்களில் தீப்பந்தங்களை கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள கதவாளம் ஊராட்சியின் 6வது வார்டு பகுதியில் தெருவிளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் என்பவருக்கும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் முன்விரோதம் காரணமாக எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தெருவிளக்கு கம்பங்களில் தீப்பந்தத்தை கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு என தனி பாடத்திட்டம் கொண்டுவர வேண்டும் என குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து பேசினார். அப்போது சீரியலில் மூழ்கி இருந்த குடும்பங்களை சட்டப்பேரவை பார்க்க வைத்தவர் முதலமைச்சர் விஜய் என்று குறிப்பிட்டார். நியமன தேர்வுகள் இன்றி சீனியாரிட்டி, தகுதி அடிப்படையில் ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மீண்டும் நன்னடத்தை வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் ஆர்ஓ குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு என தனி பாடத்திட்டம் கொண்டுவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திராவிட கழகம் சார்பில் மேற்கொண்ட பயணத்திற்கு விளாத்திக்குளத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை திருமங்கலத்தில் கடந்த 22ஆம் தேதி நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திராவிட கழகம் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் தொடங்கியது. இந்த இருசக்கர வாகன பரப்புரை பயணம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திற்கு வந்த நிலையில் திராவிட கழகம் சார்பில் பயணத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தின் நோக்கம் குறித்து பயணக்குழுவினர் உரையாற்றினர். தொடர்ந்து இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தினை பயணக்குழுவினர் குளத்தூர், புதுக்கோட்டை வழியாக செல்கின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரேமலு பட இயக்குனர் கிரிஷ் ஏடி இயக்கியுள்ள பத்லேகம் குடும்ப யூனிட் திரைப்படம் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரேமலு பட இயக்குனர் கிரிஷ் ஏடி இயக்கத்தில் உருவாகியுள்ள பத்லேகம் குடும்ப யூனிட் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இப்படத்தில் நிவின் பாலி கதாநாயகனாகவும் மமிதா பைஜு கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு விஷ்ணு விஜய் இசையமைத்துள்ளார். இப்படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியானது. உலக அளவில் 3 நாட்களில் 63 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பத்லேகம் குடும்ப யூனிட் திரைப்படம் தமிழில் வெளியாகும் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி இப்படம் தமிழில் திரையரங்குகளில் வெளியாகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் தகுதி சுற்றுக்கான போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கோவை கிங்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற கோவை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. எனினும் மழையால் போட்டி தடைப்பட்டது. இதைத் தொடர்ந்து போட்டி மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர் மழையால் போட்டி கைவிடப்பட்டது. இதையடுத்து தொடர் சுற்று போட்டிகளில் பெற்ற புள்ளிகள் பட்டியல் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,20,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 15,010 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,20,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,31,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 139 புள்ளிகள் குறைந்து 77,229 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 66 புள்ளிகள் குறைந்து 24,152 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 290 கோடி ரூபாய் மதிப்பில் 250 புதிய பேருந்து சேவை. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக சட்டசபையில் காரசார விவாதம். எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி. பரந்தூரில் மழை பெய்யாமல் இருந்தாலும் விவசாயம் நடக்கும் விளைநிலம் என்பதால் விமான நிலைய திட்டம் ரத்து. அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து. மனித நேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை அடையாளமாக கொண்டவர் என தமிழக முதலமைச்சர் விஜய் புகழாரம். பூந்தமல்லி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 17 குழந்தைகள் பாதிப்பு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஈரானின் கொடுங்கோல் ஆட்சியை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு பொருளாதார உயிர் நாடியையும் துண்டிப்பதே தங்கள் இலக்கு. அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.